எல்லாருக்கும் ஹாய், திஸ் இஸ் ரோசி. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த இயர் தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் வாங்கின கிராக்கர்ஸை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். உள்ளே ஓப்பன் பண்ணி என்னென்ன கிராக்கர்ஸ் வாங்கியிருக்கோம், எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்கோம், எங்கே ஷாப் பண்ணோம், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நிறைய கிராக்கர்ஸ் வாங்கியிருந்தோம். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எழுதுனதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டிருக்காங்க. அப்படியே விட்டுருவாங்க. இது வந்து ரெயின்போ கலர். ஓகே. இது வந்து இது மேலே போய் வெடிக்கிறது. அதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு ஷார்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆமா, மேலே போய் வெடிக்கிற ஷார்ட்ஸ். நெக்ஸ்ட் 15 ஷார்ட்ஸ் கன்டினியூஸா போய் வெடிக்கிறது. ஓகே, 15 ஷார்ட்ஸ். இந்த டைம் ரொம்பலாம் வாங்கல, ஏன்னா நிறைய வெடிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ரீசன்னால வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் வாங்கியாச்சு. மோஹித் வளர்ந்தானா வெடிப்பான். 15 ஷார்ட்ஸ் நிறைய வெடிக்காம கார்த்திகை தீபத்துக்கு எடுத்து வச்சிடறாங்க. கார்த்திகை தீபத்துக்கு யார் வெடிக்கிறாங்க? அதனால வெறும் பெரிய பெரிய ஷார்ட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கீங்க. மேலே போய் வெடிக்கிறாங்க. அது ஒன்றே ஒன்றா பெருசா? இது இது இல்லை இல்லை, இது நிறைய இருக்கு. அது சின்னது, இது 3 இன்ச்சு அவ்வளோ, இது 6 இன்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 2700 போட்டிருக்கோம். 2700 கிடையாது. எவ்வளோ? 400 450 ரூபா. இது பீகாக். பீகாக் சரளன்னு வரும். அது என்ன புஷ்வானம் மாதிரி இல்லை, அது எப்போதுமே இந்த சைஸில் தானே இருக்கும். இப்போ பாக்ஸ் மாதிரி இருக்கு. பாக்ஸ் மாதிரி இருக்கு. தெரியல, ஓப்பன் பண்ணால் தெரியும். அப்புறம் இது வந்து க்ரீன் ஒன், இதுலேயும் 3 இருக்கும். திருப்பி காட்டுங்க. அப்புறம் இதுவும் ஒரு ஷார்ட்ஸ். ஓகே. இது வந்து எத்தனை இன்ச்சு? இந்த இன்ச்சு போடலாம், ஆனால் அதில் இன்ச்சு கணக்கு இருக்கு. 6 இன்ச்சு அந்த மாதிரி தம்பி. அப்புறம் இது கம்பி மத்தாப்பு. அப்புறம் இது ஒரு பெரிய வெடி, இதுவும் மேலே போய் வெடிக்கிறது தான். ஷார்ட். ஆமாம், இதுதான் 6 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். அது 3 நான் நிறைய போட்டேன், நிறையா 6 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி போட்டேன். அப்புறம் இது வந்து புஷ்வானம் ஃப்ளவர் பாட்ஸ். இல்லை, இது வந்து வெடிதான். இல்லை க்ரீன் ஒன்று. இது மேலே போய் வெடிக்கிறது ஷார்ட்டுன்னு நினைக்கிறேன். சின்னதாக இருக்கு. இல்லைங்க, அது வந்து இது மாதிரி தான், ஃப்ளவர் பாட் மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இது டின்னு. இதுவும் போன இது சுடாது கையில். போன டைம் வாங்கினது தானே. கையில் வந்து வாட்டர் க்ளீன்பாங்க, அந்த மாதிரி. அந்த மாதிரி இந்த வாட்டர் க்ளீன் இங்கே ஒன்று இது கையில் வச்சு டின் இது பண்ணுவோம். அப்புறம் வந்து இது ஃப்ளவர் பாட்ஸ். அப்புறம் இது பீகாக். இது ஒரு குட்டி பீகாக். அப்புறம் இல்லை, அது இல்லாமல் இருக்கு. என்னது? படா பீகாக். இது என்னது? இதுதான் தம்பிக்கு. முக்கியமானது. பாக்ஸ் காட்டுங்க. துப்பாக்கி. மோஹித் குட்டிக்கு ஓபன் பண்ணி கொடுங்க. இந்த மோஹித்தோட துப்பாக்கி. வாவ், அங்க பாருடா. அதே கேப் விடுறாங்க. வச்சுக்கோ, வாங்கிக்க பாட்ட. இந்தா நல்லா இருக்குல்ல? இதே கேப் இருக்கு, ரோலிங் கேப்ஸ். நம்ம அப்புறம் வெடிப்போம். இந்தா அவன்கிட்ட கொடுங்க. இந்தா உனக்கு தான், அப்படியே சுடு. அவனுக்கு அது என்னன்னே தெரியல. வச்சு சுடு, அம்மா சுடு, போய் சுடு அம்மா. இப்படி சொல்லணும். அங்கே பாருங்க உங்களை மாதிரி சொல்கிறான் அவன்.
இது என்னங்க? இதுவும் இதுதான் சங்கு சக்கரம். அவ்வளோதான். அதெல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், நிறைய நீங்கள் வெடிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ சங்கு சக்கரம். இதுதான் பீகாக். இந்த ஷேப்பில் தானே இருக்கும். அது வந்து என்ன என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணால் தெரியும். இல்லை அது துஷ்மானம் தான். தீபாவளி அன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதானா? இன்னொன்று ஏதோ பெரிய பாக்ஸ். இது பெரிய பாக்ஸ். இதுதான் இது மூணு இருக்குங்க அதுக்குள்ள. இதான் பெருசா பெருசா 3 இது இருக்கும். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 4400 ரூபாய். ஓகே, நீங்கள் எவ்வளோக்கு வாங்குனீங்க? அது என்ன இது, நான் 600 ரூபாய் எவ்வளோன்னு நினைக்கிறேன். 600 ரூபாய். நாங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஆர்டர் போட்டிருக்கோம். அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் தான். அந்த பாக்ஸ் நம்மளுக்கு கிடையாது. அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோடது, இன்னொருத்தர் அருண் அண்ணனோடது. அவர் வந்து நாளைக்கு அடுத்த வாரத்தில் எடுத்துக்குவார். 2 பேரும் சேர்ந்து தான் ஆர்டர் போடுறோம். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஆர்டர் போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு லேட்டாக போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டு எல்லாம் வாங்கியாச்சு. இதுக்கும் பிரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இது வேணுன்னா நீங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடி 1.5 மாதத்துக்கு முன்னாடி கூட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அபிநயா ட்ரேடர்ஸ்னு ரெகுலராக ஒரு இதில் இருக்கும், அதில் தான் ஆர்டர் போட்டு வாங்குவோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது நிறைய இப்போ யூடியூப்பு அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதில் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் அங்கே போட்டு வாங்கிக்கலாம். இங்கே வாங்குறத விட பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரைஸ் கம்மியாகவே கிடைக்கும். இப்போ நாங்கள் போட்டதை விட கம்மியாக கூட தெரிஞ்ச இடத்துல கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஏன் அங்கே ஆர்டர் போட்டோம்னா வெடி கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெடிக்கு நல்லா. ஸோ அதனால ஆர்டர் போட்டோம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கடை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூடியூப் ஏதாவது இங்கே வாங்குறத விட உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10,000 ரூபா வந்துடும். இங்கே இந்த இதெல்லாம் வாங்கினீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எம்ஆர்பியில் 50% அந்த மாதிரி கொடுப்பாங்க. அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ரேட்லேயே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் ஆர்டர் போட்டு வாங்கிக்குவாங்க. நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். லாஸ்ட்டில் போக போக உங்களுக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்காது, ஒரு சில இருக்காது. 2வது லாஸ்ட்டு 10 நாள் அவங்க இன்னும் ஆர்டர் எடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.